سليم قال أتيت المدينة فرأيت رجلا يصدر الناس عن رأيه لا يقول شيئا إلا صدر عنه. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, திருமநாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நர்பார் நிறைந்த நல்முத்துமான்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தனையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு தெரிவிக்கக்கூடிய பாக்கியத்தனையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மனிதருக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பல முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, அபு ஜுரை ஜாபிர் இப்னு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார். அபு தாவூத், திர்மிதி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஜாபிர் இப்னு சுலைம் அவங்க சொல்றாங்க, அதைத்துல் மதீனா, நான் மதீனாவுக்கு வந்தேன். ஃபரைது ரஜுலன், அங்கு ஒரு மனிதரை பார்த்தேன். யஸ்துரு நாஸ அன் ரஹீஹி, அவர் எதையெல்லாம் உத்தரவு போடுகிறாரோ அதை செயல்படுத்துகிறார்கள். லா யகூலு ஷைஇன் இல்லா ஸதரு அன்ஹு, அவர் சொல்லாததை எதையுமே அவங்க செய்யறது இல்லை. அவர் எதை சொல்லுகிறாரோ அதை அவர்கள் செய்கிறார்கள். குல்து, நான் கேட்டேன், மன் ஹாதா, இந்த மனிதர் யார் என்று நான் கேட்டேன். காலு, அவர்கள் எல்லாம் சொன்னாங்க, ஹாதா ரசூலுல்லாஹ், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எல்லோரும் சொன்னார்கள். குல்து, நான் சொன்னேன், அலைக்க ஸலாம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்ற முகமனை அலைக்க ஸலாம் என்ற வார்த்தையை கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு நான் சலாம் சொன்னேன். யார் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய மதீனாவுக்கு வந்து ஒரு மனிதரை சந்தித்தேன் என்று சொன்னாங்கல்ல, அந்த அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு நான் சலாம் சொன்னேன். மர்மத்தை 2 தடவை சொன்னேன், அலைக்க ஸலாம் யா ரசூலுல்லாஹ் என்று. قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தகுல் அலைக்க ஸலாம், அலைக்க ஸலாம் என்று நீங்க சொல்லாதீங்க, அலைக்க ஸலாம் என்று சொல்லாதீங்க. அலைக்க ஸலாம் என்பது தஹிய்யத்துல் மையத், இறந்தவருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. அலைக்க ஸலாம் அப்படிங்கிறது இறந்தவருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. அலைக்க ஸலாம் என்று என்ன பண்ணாதீங்க, நீங்க சொல்ல வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு ஒன்னு சொல்ல வேண்டாம், செய்ய வேண்டாம் சொன்னா மாற்று வழியை காமிக்க வேண்டும் இல்ல. குல் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்கள் அப்படின்னாங்க. குல் அஸ்ஸலாமு அலைக்க என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு இவர் கேட்கிறார், குல்து அன்த ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வின் தூதரா அப்படின்னு கேட்டாங்க. ஃபகால அன ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வின் தூதர் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு, இன் அஸாபக துர்ருன், உனக்கு ஏதாவது சிரமங்கள், தீங்குகள் ஏற்படும் என்றால் ஃபதஹூஹு, அவனை தான் அழைக்க வேண்டும். யார? அல்லாஹ்வை தான் அழைக்க வேண்டும். கஷஃபஹு அன்க, உன்னுடைய தீங்கையும் உன்னுடைய பிரச்சனையும் அவன் தீர்த்து வைப்பான், நீக்குவான். வஇன் அஸாபக ஆமுன் சனத்தின், நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு பஞ்சம் ஏற்பட்டு விட்டால் அவனை தான் அழைக்க வேண்டும். அதை என்ன பண்ணுவான், அந்த பஞ்சத்தை உங்களிடத்திலிருந்து நீக்குவான். வைதா குத்த வியாதின் கபரன் ஒரு பாலைவன பகுதிக்கு நீ செல்கிறாய்,
உன்னுடைய வாகனத்தை நீ துடைத்து விட்டாய் பாலைவன பகுதியில. அந்த வாகனம் கிடைப்பதற்கு நீ அழைத்தால் உனக்கு திருப்பி கொடுப்பதும் அவன்தான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சம்பந்தமான சில செய்திகளை, உனக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும், உனக்கு ஒரு தொந்தரவு ஏற்பட்டாலும், ஒன்று காணாமல் போனாலும், ஒரு பஞ்சம் ஏற்பட்டு அந்த பஞ்சத்திலிருந்து நெற்பயிர்கள் எல்லாம் விளைவிக்க வேண்டும் என்றால் எல்லாமே யார்கிட்ட தான் கேட்கணும்? ரப்பிட்ட தான் கேட்கணும். அவன் தான் உனக்கு திரும்பி கொடுக்கணும் எல்லாத்தையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சம்பந்தமாக விளக்கி சொன்னார்கள். நான் சொன்னேன், அஹித இலைய அவுசீனி இலைய, எனக்கு வசியத் செய்யுங்க யார் சொல்லதா, சில உபதேசங்களை செய்யுங்கள் என்று நான் சொன்னேன். அவருக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தசுப்பன்ன அஹதும், யாரையும் திட்டி ஏசி பேசாதப்பா. இந்த காலத்திலையும் யாரையும், இப்போ சில பேர்லாம் பார்த்தா மற்றவங்களை திட்டிக்கிட்டே இருப்பான். அதுதான் அவர் திட்டினாதான் அவங்களுக்கு நிம்மதியான தூக்கமே வரும். அப்படி அல்ல, ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் திட்டாதீங்க. லா தசுப்பன்ன அஹதன், யாரையும் திட்டாதீங்க, ஏசி பேசாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? அவருக்கு முதல் உபதேசமாக செய்தாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அவர்கள் அதே மனிதர் சொல்றாங்க, ஃபமா சபபத்து பஅதஹு, அதற்கு பிறகு நான் யாரையுமே திட்டியது இல்லை அப்படின்ட்டாங்க. ஃபமா சபபத்து பஅதஹு, அதற்கு பிறகு நான் யாரையும் திட்டியது இல்லை. ஹுர்ரன், எந்த மனிதரையும் திட்டியதில்லை. வலா அபதன், எந்த அடிமையும் திட்டியதில்லை. வலா பஈரன், ஒரு எந்த ஒட்டகத்தையும் திட்டியதில்லை. வலா ஷாத்தன், எந்த ஆட்டையும் திட்டியதில்லை. எந்த உயிரினங்களையும் நான் திட்டியதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் திட்டாத என்று சொன்ன பிறகு அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஹ்கிரன்ன ஷைஅன் மினல் மஅரூஃப், எந்த நல்ல அரண்களையும் லேசாக அற்பமாக கருதிவிட வேண்டாம். லேசாக கருத வேண்டாம். நல்ல செயல்கள் இருக்குல்ல, அது ரொம்ப லேசாக கருதிட வேண்டாம் சொல்லிட்டு சல்லாசமே தகல்லம அஹாக, உன்னுடைய சகோதரர்கள் நீ பேசுகிறாய், வ அன்த முன்பஸிதுன் இலைஹி வஜ்ஹுக, நல்ல முகமலர்ந்து பேசுகிறாய், ஸ்மைலோட சந்தோஷமாக சிரிச்சு பேசுகிறாய். இன்னதானிக மினல் மஅரூஃப், அதுவும் நல்ல அறங்களில் உள்ளதுதான். முகமலர்ந்து பேசுவதும் நல்ல அறங்களில் உள்ளதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, வர்ஃபா இஸாரக இலா நிஸ்ஃபுஸ் சாக், உன்னுடைய கீழாடையை கரண்டைக்காலுக்கு மேலே கட்டிக்கொள், பாதி கரண்டைக்காலு அளவுக்கு கட்டிக்கொள். அவைந்த, அவ்வளவு உயர்த்தி கட்ட முடியவில்லை என்றால் பையலில் கரம்பை கணுக்கால் அளவுக்கு நீ கட்டிக்கொள், கணுக்கால் அளவுக்கு கட்டிக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழாடை கட்டுவதை பற்றி அவருக்கு சொன்னார். வையாக்க, உன்னை எச்சரிக்கிறேன், வைஸ்பாருல் இஸார் ஃபஇன்னஹா மினல் முஹீலா, கீழாடையை கரண்டைக்காலுக்கு கீழே கணுக்காலுக்கு கீழே கட்டிக்கொள்வது பெருமை தரக்கூடிய செயல். வைன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஹைலா, பெருமை அளிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. பெருமை அளிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இம்ரான் ஷத்தமக, உன்னை ஒரு மனிதன் ஏசுகிறான், திட்டுகிறான், பேசுகிறான், வயரக பிமா யஅலமு ஃபீக, நீ எதையெல்லாம் செய்தாயோ அதையெல்லாம் விளங்கி வைத்துக் கொண்டு, தெரிந்து வைத்துக் கொண்டு உன்னை திட்டுறான், ஏசுறான். பலா துகைக்கிரு பிமா தஅலமு ஃபீக, அவனை அறிந்து வைத்தவரை நீ அவனை திட்டாதே, ஏசாதே. அவன் உன்னை திட்டான், ஏசிட்டான் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணாத, அவனுக்கு தெரிஞ்சவரை உன்னை திட்டி, நீ அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்ட, உன்னை பத்தி தெரியாதா, இப்படி தெரியாதான்னு சொல்லி உன்னை திட்டுறான், ஏசுறான். அவனை பற்றி நீ தெரிந்த அளவுக்கு நீ என்ன பண்ணாத, திருப்பி பேசாத. ஏன்னா அவன் தப்பு செஞ்சுட்டான்னு நீ தப்பு செய்யறதா, அவனை செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பையனமா பாருந்தாரிக்காலே, அவன் செய்த தீங்கு அவனோடு போகட்டும். அப்படின்னா என்ன, மீண்டும் தீங்கு செய்யாதப்பா அப்படிங்கிறான். நம்மளாம் என்ன பண்ணோம், திட்டானா எப்படி திட்டுவான், அவனுக்கு இப்படிதான் திட்ட முடியுமா, எனக்கு 4 விஷயத்தை வச்சு திட்ட முடியும்,
அப்படின்னு சொல்லி போட்டி போட்டி திட்டுறாங்கல்ல. திட்டுவது, இன்னொருவரை திட்டுவது பாவ செயல். அது ஒரு மனிதரை, ஒரு மூமினை திட்டுவது பாவ செயல். அது அவன் செய்த செயலுக்கு நீனும் பாவம் செய்யலாம். மன்னித்து விடும் பொழுது அல்லாஹ்வும் உன்னை மன்னிப்பான் அல்லவா? அவனை திட்டுறான், ஏதோ தெரியாம திட்டுறான், அல்லாஹ் மன்னிக்கட்டும் சொல்லி மன்னித்து விடு. அல்லாஹ் உன்னை மன்னிக்க வேண்டாமா? இந்த மனக்குறையும் நபிகள் நான் சொல்றது, அவன் தீங்கு செஞ்சா அவன் செஞ்சு அவனுக்கு உண்டான தீங்கு அவனுக்கு போயிட்டு போகுது என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு உபதேசம் செய்தார்கள். முதலாக சந்தித்த பொழுது எனக்கு செய்த உபதேசத்தை ஜாபீர் இப்னு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபூ தாவூத், திர்மிதி போன்ற கிதாபுகளில் கோஃபி ரிவாயத்துல ஃபயகூனு லக அஜ்ரா, நீ திட்டாம இருக்குது உனக்கு நன்மை கிடைக்கும். அவன் பாவம் அவனுக்கு இருக்கட்டும், உன்னை திட்டான், அவனை திரும்பி திட்டல, அவனுக்கு பாவம் கிடைத்து விடும். நீ திட்டாமல் இருக்க வரையும் உனக்கு நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு சொல்லித் தரக்கூடிய, அந்த சஹாபிக்கு சொல்லித் தந்த பண்பு அல்ல, அந்த சஹாபிக்கு சொல்லித் தந்த உபதேசம் அல்ல, நமக்கும் தான். கியாமத்து வரையும், மறுமை வரையும், கியாமத்து வரையும் இருக்கக்கூடிய உம்மத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த உபதேசம் தான். நாமும் இந்த உபதேசத்தை கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் நாம் சொல்லி, நம்முடைய வீட்டில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கும் நாம் சொல்லி, அவர்களை இதே போன்ற நல்ல பண்புகளுடன் வளர்க்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்